வேந்த டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோக நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 25/6/2025 ஆனி மாதம் 11ஆம் நாள் புதன்கிழமை. மேஷம் முதல் மீன வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலனை பார்ப்போம். முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷம். எடுத்த காரியங்கள் எல்லாம் ஜெயம், பயணங்கள் அனுகூலம், பணவரவு நம்பிக்கை, மேலதிகாரிகளுக்கு உங்களுக்கும் இருந்த இடைவெளிகள் குறைவது, உத்தியோகம் தொழில் வியாபாரம் சம்பந்தப்பட்ட பயணத்துக்கு தயாராகி இருக்கக்கூடிய நல்ல காலகட்டம். தாய் வழி உறவு தந்தை வழி உறவு மேன்மை அடையக்கூடிய அனுகூலமான காலகட்டம். தொழில் ரீதியாக இருந்த பாதிப்புகள் நிவர்த்தி. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய இனிமையான சூழ்நிலை. திடீரென்று சளி தொந்தரவுகள் ஏதாவது பாதிப்புகள் வரலாம். அதில் மட்டும் அதீத கவனமாக இருப்பது முக்கியம். பழைய கடன்கள் பைசல் செய்வதும், புதிய முயற்சிகள் எடுத்து காட்டுவதும், தொழிலில் புதிய ஏற்றத்தை பெறுவதும், வியாபாரத்தில் இருந்த சிக்கல் தீர்வதும், படிப்பு தடை உத்தியோக தடை தொழில் தடை என்ற தடைகளெல்லாம் நிவர்த்தி. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். எந்தவித பயணம் வந்தாலும் எடுத்துக்கொள்ள வேண்டும். மேலதிகாரிகள் சொல்வதை கேட்டுக்கொள்வது நன்மை தரும். இடமாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம், உத்தியோக மாற்றம் என்ற மாற்றத்திற்கு அனுகூலம் காணப்படும். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு கூடுவது பெரிய அளவு சந்தோஷத்தையும் பெரிய அளவு நம்பிக்கையும் ஏற்படுத்தி கொடுக்கும். தனிப்பட்ட தாய் வழி உறவு தந்தை வழி உறவு அனுகூலமே. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள். மன அழுத்தமோ ஏதாவது ஒரு விரயமோ காணப்படக்கூடிய நாள். அவசரத்தனத்தை காட்டாதீர்கள். கோபதாபம் குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் கூடாது. விரயங்கள் அதிகமாக இருப்பதனால் மிக மிக கவனமாக இருப்பது நன்மையும் சந்தோஷத்தை தரும். தொழில் ரீதியாக வியாபாரத்தில் கவனத்துடன் இருப்பது அதீத முக்கியம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். அசையாமசையா பொருள் சேர்க்கை, முதலீடுகளுக்கு குறைவு இருக்காது. எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படும். வியாபாரத்தில் இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். உத்தியோகத்தில் டக்கென்று எடுக்கக்கூடிய முடிவு பெரிய நம்பிக்கையும் பெரிய சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். தொழில் ரீதியாக டக்கென்று எடுக்கக்கூடிய முடிவு பெரிய நம்பிக்கையும் பெரிய ஆதரவையும் ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட ஒரு நல்ல செய்தி உங்களை தேடி வரக்கூடிய காலகட்டம். அது நிமித்தமான பயணங்கள் முதலீடுகள் தைரியமாக செய்யலாம். ப்ரமோஷன் தடைகள் நீங்கும். குடும்பத்தில் மட்டும் அதீத கவனம். துணை அல்லது துணைவியாருடன் தர்க்கம் செய்வது கூடவே கூடாது. பிள்ளைகள் விஷயத்தில் அனுகூலமான அமைப்பும் சந்தோஷமான அமைப்பும் ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். பெற்றோர் பெரியோர் தாய் வழி உறவு தந்தை வழி உறவுடன் கோபதாபம் இல்லாமல் இருந்தால் மற்ற விஷயங்களெல்லாம் சாதகமும் சந்தோஷமும் அனுகூலம் தரும். தொடர்ச்சியாக இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகள் கூடக்கூடிய அதி அற்புதம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். நாள் முழுவதும் சந்திராஷ்டிரம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடந்தாலும் மனதில் மட்டும் இனம் புரியாத ஒரு பயம் காணப்படக்கூடிய காலகட்டம். தாய் வழி உறவு தந்தை வழியுடன் மனமிட்டு பேசுவதும் அவர்கள் ஆதரவு பெரிய தெம்பை கொடுக்கக்கூடிய நல்ல காலகட்டம். அசையாமசையா பொருள் சேர்க்கையோ பணவரவுக்கு உண்டான பாதிப்போ சந்திராஷ்டிரம் ஆனாலும் இன்றும் இல்லை என்றும் இல்லை.
அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். குடும்பத்தில் துணை அல்லது துணைவியார் பயணங்கள் மேற்கொண்டாலும் கோபப்படுவதோ தப்பாக சொல்வதோ கூடவே கூடாது. குடும்பத்தில் அந்நியர் தலையீடு, பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு மட்டும் கூடவே கூடாது. வார்த்தைகளுக்கு மதிப்பும் மரியாதையும் ஏற்படக்கூடிய நல்ல காலகட்டம். புதிய முயற்சிகள் அனுகூலத்தை தரும். வியாபாரத்தில் இருந்த பாதிப்புகள் நிவர்த்தி ஏற்படும். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கை கொடுக்கக்கூடிய அனுகூலம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். தைரியம், தன்னம்பிக்கை, இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவது, எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படுவது, வியாபாரத்தில் இருந்த சிக்கல் தீர்வது, தொழில் ரீதியாக அனுகூலம் காணப்படுவது, உத்தியோகத்தில் அற்புதமும் ஏற்றமும் காணப்படக்கூடிய நல்ல காலகட்டம். டக்கென்று எடுக்கக்கூடிய முடிவு பெரிய சந்தோஷத்தையும் பெரிய அனுகூலத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். பிள்ளைகளுடைய அனுகூலம், குடும்பத்தில் புது வரவுகள், அசையாமசைய பொருள் சேர்க்கை, மேலதிகாரிகளை நம்புவது, தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு ஏற்படுவது, இடமாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம், உத்தியோக மாற்றம், தொழில் மாற்றம், பயணங்கள் கூட மாற்றத்திற்குண்டான அனுகூலமும் சந்தோஷமும் காணப்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறும். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு அனுகூலத்தை தரும். தொடர்ச்சியாக இருந்த சிக்கல் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். உத்தியோகத்தில் அற்புதம். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.